சிவன் கோவில்கள் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா நவக்கிரக சன்னதி இருக்கும். ஆனா நவக்கிரகங்களுக்கு அப்படின்னு தனியான சன்னதி இல்லாம சிவபெருமான் நவக்கிரகங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற ரொம்பவும் சக்தி வாய்ந்த, அதே சமயம் ரொம்பவும் புகழ் பெற்ற சிவன் கோவில்கள் தமிழகத்துல இருக்கு. அது என்னென்ன கோவில்கள் தெரிஞ்சுக்கலாம். முதல் கோவில் திருவான்மையூர் மரீந்தீஸ்வரர். சென்னைக்கு அருகாமையில இருக்கிற இந்த ஆலயத்துல நவக்கிரக சன்னதி கிடையாதுங்க. ரெண்டாவது திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர். புதுச்சேரிக்கு அருகாமையில சனீஸ்வரனுக்கு பெயர் பெற்ற தலம் இது அப்படின்னாலும் இங்க நவக்கிரக சன்னதி கிடையாது. மூணாவது திருவாவடுதுறை மாசிலாமணீஸ்வரர் நாகப்பட்டினம். இது ரொம்பவும் பண்டைய ஞான தலம். இங்க நவக்கிரகங்கள் கிடையாது. நாலாவது ஸ்ரீ வாஞ்சியம் வாஞ்சிநாதர் கோவில். இது திருவாரூர்ல இருக்கு. இதுவும் ரொம்ப விசேஷமான தலம். அஞ்சாவது திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர். மார்க்கண்டேயன காக்க யமன காலால் அடக்கிய சிவன் இங்க சம்ஹாரம் செஞ்சதா தல புராணம் சொல்லுது. அதனால காலத்துக்கும் கிரகங்களுக்கும் மேலான தலம் இது அப்படின்னும் சொல்லப்படுது. ஆறாவது திருமழப்பாடி வைத்தியநாதர். தஞ்சைக்கு அருகாமையில் இருக்கிற இந்த தலம் ஆரோக்கியம் அருளக்கூடிய தலம். திருப்பைஞ்சி திருச்சிக்கு அருகாமையில் இருக்கிற இது வாழை மரம் தலவிருட்சம்னு சொல்லலாம். பசுமை சூழ்ந்த ஆன்மீக தலமும் கூட. இறுதியா கும்பகோணம் அருகாமையில் இருக்கு திருப்புரம்பியம் சாட்சிநாதர் ஆலயம். சாட்சியா சிவன் என்ற தலம் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கேயும் நவக்கிரகங்கள் கிடையாது. இங்கேயும் யமதர்மன் வழிபட்ட தலம் அப்படின்னு சொல்லப்படுது.